அவங்களோட கம்ஃபோர்ட் இல்ல. இங்க இருக்க எல்லாருமே வந்து நியூ பீப்பிள். ஒருத்தவங்க ஒரு மாரி ட்ரிகர் ஈவென்ட்ஸ் வச்சிருக்காங்க. கன்டென்ட்டுக்காக என்னென்னமோ பண்றாங்க. அப்படின்றபோது, அது எல்லாமே வந்து அவங்கள அதுல எது ட்ரிகர் ஆயிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க உள்ள இருக்கும்போதே இந்த மாரி நடக்குது, 2 நாளா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டாட்டர்ட்ட கூப்பிட்டு கூட கேட்டுருக்கலாம். என்ன சொல்றீங்க? கூட்டு வந்துடலாமா? கேன் ஷி கன்டின்யூன்னு கேட்டுருப்பாங்க. மேபி தி டாட்டர் செட் லைக் தேவையில்ல. கூட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். வே அ வேற ஏதாவது ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு அதோட கன்வே தாட் இருக்கா? ஏன்னா எனக்கு ஒண்ணு இருக்கு. மேபி வேற சார் ஆங்கிள் எனக்கு நான் என்ன சொல்லுங்க சார், நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு எனக்கு வந்து ப்ரோ எனக்கு நான் எப்படி இருந்துச்சுன்னா, சி நந்தினிக்கு ஏதோ கைண்ட் ஆஃப் அ ட்ரமாட்டிக் ஆங்ஸைட்டி கம் கைண்ட் ஆஃப் அ மென்டல் ப்ரெஷர். அதுக்கு முன்னாடி நாள் வந்து அஹ், ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியா ஒரு சின்ன விஷயங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் ஆல் செட் அண்ட் டன். சரிங்களா? அடுத்த நாள் அவங்க ரொம்ப பஸ்ட் ஆகி, அதாவது அதுக்கு எங்க லீடு வருதுன்னே எனக்கு தெரியல. திடீர்னு நாய்ஸ் இஸ் ஹேப்பனிங், ஆல் எல்லாரும் வந்து ஒன்று சேர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுறத வச்சு கேப்சர் பண்ணி பார்த்தா, இந்த ஃபுட்டில் உப்பு போடுறதோ இல்லை கண்டென்ட் பண்ணுறதோ இல்லை இந்த கண்டென்ட்டுக்காக ஒரு ரியாலிட்டியை இழந்து ஹியூமனாய்டாக இருக்கிற அந்த ஃபேக்டரை நான் இழந்துட்டேனோன்னு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு 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 பல போராட்டங்களுக்குள்ள அவங்க மைண்ட் வந்து ரொம்ப க்ரக்ஸ்டாயினதே ஒரு கண்டென்ட்டாக எடுத்துப்போம். சரிங்களா? ம். இதை வந்து அவங்க சொல்லும்போது நான் பார்த்த வரைக்கும் ஒரு இடத்துல அவங்க தெளிவாக தான் சொல்லுவாங்க. நாளைக்கு நான் விஜய் சேதுபதி கிட்ட இதை சொல்லிட்டு கிளம்பிடுவேன்னாங்க. அவங்க வந்து ஷி வாஸ் இன் நோ ஹரி அண்ட் ஷி ஹஸ் நெவர் கால்டு மல்டிபிள் டைம்ஸ். நான் லைவ்லையும் பார்த்த வரைக்கும் பிக் பாஸ் என்னை எப்போ கூப்பிடுவீங்க, பிக் பாஸ் என்னை எப்போ கூப்பிடுவீங்கன்ற மாதிரிலாம் அவங்க இருந்த மாதிரிலாம் தெரியல. ஆல் ஷி செட் இஸ் தட் மை கேம் இஸ் டன். நான் வந்துட்டேன். என்னோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இட் இஸ் ஓவர். நான் வந்து விட்ஸ் ஆல் செட் அண்ட் டன். த ஒன்லி திங் இஸ் நீங்கள் கண்டென்ட்டுக்காக கண்ட்ரவியாக சில விஷயங்கள் பண்ணுறீங்க. அதெல்லாம் என்னால் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல. அதெல்லாம் எனக்கு வச்சுக்கிட்டு இவங்கள மாதிரி ஒரு கண்டென்ட்டும் என்னால் பண்ண முடியல. அதனால் ஐ ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் போகிறாங்க. கேப்டன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாரு. பாரோட இரிட்டேஷன், பாரு வந்து சும்மாவே இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மாதிரி முடிவு எடுத்துடாதீங்கன்ற அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக தான் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஷி வாஸ் பை தட் டைம் ஷி வாஸ் காம் கம்போஸ்டு. ஷி இஸ் கெட்டிங் நார்மல். அண்ட் ஃபைனலி ஒரு மாதிரி இட் வாஸ் டோல்ட் தட் நான் நாளைக்கு விஜய் சேதுபதி கிட்ட சொல்லி அவங்க சண்டையில் பீக்கில் இருக்கும் போதும் சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் இங்கே உட்காந்துருக்கும் போதும் நான் சொல்லிட்டு போனேன். அதை எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இவங்க அதாவது விஜய் பொதுவாக நான் பிக் பாஸ்ல இருந்தப்போ இது வந்து இந்த சீசன்ல 8 சீசன்லயும் நடந்தது தான். யாராச்சும் ஒரு டிக்கெட் 1 2 3 4 குழுவில் வந்து இது மாதிரி நடக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன்ற பேர்ல வந்து அவங்களே வாலண்டியராக கூப்பிட்டு ரொம்ப நேரம் கன்வின்சிங் ஜோன் நடக்கும். அந்த கன்வின்சிங் வந்து என்ன ஃபேக்டருக்கு நடக்கும்னா, அந்த மூடு ஜோன் அவுட்டு மூட் ஸ்விங்கில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத அட்ரஸ் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்கள ஒருவேளை இப்போ இவங்க வந்து இந்த ஷோவே வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்காக இருக்குன்றது தான் பிக் பாஸ்குள்ளே உட்காந்துருக்கும் போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஐம் டன், நீங்கள் என்னால் ஃபேக்காக ஒரு ஒரு பொய்யான இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஷோவுடைய ஃபார்மேட்டோடையோ இல்லை இந்த ஷோவுடைய டெம்ப்ளேட்டையே வந்து அவங்க தெளிவாக இது ஒரு ஃபேக்கான ஷோ அப்படின்றது தான் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறது. இவங்க கூட ஃபர்தராக உரையாடுனா அந்த கான்வர்சேஷனை காட்டினா இட் வில் பிகம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ஆஃப் த ஷோ இஃப் ஷீஸ் ஆஃப் கன்வேயிங். ஷோ பற்றின பல ரகசியங்கள், இப்போ உதாரணத்துக்கு எனக்கும் நிறைய ரகசியம் தெரியும். என்னை விட நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ரகசியம் தெரியும். ஸோ சில ரகசியங்களை சொல்கிறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப அதிகமாக பேச விடாமல் வெளியில் அனுப்புனதும், அந்த வெளியில் அனுப்புனது நாளைக்கு அது விஜய் சேதுபதியோட வீக்கெண்டில் நடந்துருச்சுன்னா அந்த வீக்கெண்டோட எபிசோடோடைய ரீச்சும் செக்மெண்ட்டுமே வெளியில் பெருசாக வேறு மாதிரி கன்வே ஆகிடும். இப்போ அவங்க வந்து ஷி வாஸ் வெரி கிளாரிட்டி இன் மைண்ட். அவங்க விஜய் சேதுபதிக்கிட்ட சொல்லிட்டே எக்ஸிட் ஆகிக்கிறேன்ற மைண்டில் தான் இருந்தாங்க.
அவங்க வந்து அந்த விஜய் சேதுபதிய பார்த்து இத பேசிட்டு போயிடக்கூடாதுன்றதுல டீமும், சேனலும் ரொம்ப கிளாரிட்டியா இருந்ததுனால தான், அந்த கன்வின்சிங் ஃபேக்டரே நடக்காம, அவங்க போறேன்னு சொன்னோனே, பிளஸ் அவங்க போறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன பாயிண்ட்டும் அதுதான். இது வந்து ஒரு பொய்யான ஷோ அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் வித் நோ ஃபர்தர் டாக்ஸ் அவங்கள அனுப்புனது. எனக்கு அதுல ஒரு பெரிய உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு பொண்ண இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி, இப்படியெல்லாம் காமிச்சு, இதனால தான் வெளில போனேன்னு நம்மள கன்வின்ஸ் பண்றதுக்காக, ஒரு எக்ஸ்போஸ்டா விளையாண்ட கேம் வந்து ஒரு எக்ஸ்போஸ்டா பண்ண ஒரு விஷயம் வந்து ஒரு தப்பான விஷயம். மதுமிதா ஏன் வெளில போனாங்கன்னு தெரியாது. எப்படி சூசைட் அட்டெம்ப்ட் நடந்துச்சுன்னு தெரியாது. நமிதா மாரிமுத்து எப்படி போனாங்கன்னு தெரியாது. இந்த மாரி எத்தனையோ பேர் இவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இவங்கள வெளில அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா, இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு. அது இருக்கு. இவங்க பாருங்க இப்படி கத்துறாங்கன்னு இவங்கள ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி, இவங்க மேல தான் ஒரு தவறு இருக்குன்ற மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணி அனுப்பிச்ச மாரி தான் தெரியுதே தவிர, இவங்கள ஒண்ணு அப்படி விட்டாங்க. அப்ப இவங்க வந்து அப்ப இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணி, அத எடிட் பண்ணி, அது ஒரு வேள வெளிய தெரிஞ்சிறக்கூடாதுன்னு அப்படி அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு வர்றீங்க. அப்படிதான் தோணுது. எனக்கு ஒரு டவுட். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா, இதுல என்னங்க லாஜிக் இருக்கு? அந்த பொண்ணு அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா அ வந்து பிக் பாஸ்மே வந்து அவங்க அவ்வளோ கன்வின்ஸே அவன் கன்வின்ஸ் பண்ணல. கன்வின்ஸ் பண்ணாததுக்கான காரணம், கன்வின்ஸ் பண்ணா அந்த பொண்ணு நாளைக்கு இத வந்து ஷோல சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயம் தான் அவங்களுக்குள்ள இருந்த மாரி இருந்துச்சே தவிர, அ பப் சி ஜெனரலா எவ்ளோ பேசுவாங்க தெரியுங்களா? அவர் கணக்குல பேசுவாங்க. உள்ள கூப்ட்டு கவுன்சிலிங்ன்ற பேர்ல வந்து கூப்ட்டு ஒரு வனிதாவ உட்கார வைக்கிறதுக்கு அவ்ளோ நேரம் பேசுவாங்க. வனிதாலாம் போறேன்னு சொன்னா அனுப்பிடலாம். அவங்க வந்து வனிதா போயிடக்கூடாதுன்றதுக்கே அவ்ளோ பேசுவாங்க அவங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒ ஒ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியான டிப்ரஸ்டு தாட் இருந்ததுன்னா, அதுக்கு தான் மெடிக்கல் டீம் இருக்கு, கவுன்சிலிங் இருக்கு. இந்த ஆங்ஸைட்டிய குறைக்கிறதுக்கு. பை த டைம் ஈவன் அவங்களும் எழுந்திக்கும்போது ஒரு ஹிஸ்டன் என்னடா டப்புன்னு போன்ட்டாங்கன்ற மாரி தான் அவங்களுக்கும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவங்க ஃபேஸ்ல ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இருந்தது சார். இருந்துச்சு. அந்த என்னடா ஒரு ஒரு இருந்தது. ஒரு ஈவன் அவங்க எந்திரிச்சு போம்போது கூட ஒரு செகண்ட் தாட் பண்ணி போலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாரியே யோசிச்சு போன மாரியும் ஏன்னா இருந்துச்சு. அவங்க ஷி வாஸ் நாட் ஃபோர்சிங் லைக் நாங்க பார்த்துருப்போம் பிக் பாஸ. உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு தெரியல. இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்க சுரேஷ் இந்த மாரி யார்ட்டயாவது கேட்டு பாருங்க. நீங்க உங்களுக்கு வந்து பிக் பாஸ் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றது, நீங்க சொல்லி அந்த டீம் வந்து பேசி, அந்த டீம் அ அ இந்த வாய்ஸ் ஓவர்க்குள்ள உங்களுக்குள்ள வர்றதுக்குள்ள என்ன மாரியான கேள்விகள்லாம் வரலாம், வந்தால் என்ன பேசணும்ன்றதெல்லாம் ஃபார்ம் பண்ணி, அவங்க வந்து அந்த வாய்ஸ் உங்க கூட உரையாடலுக்கு வர்றதுக்கே வந்து அவர் கணக்குல ஆகும். அது ஜஸ்ட் லைக் தட் நம்ம இப்ப கூப்பிட்டோம்னா டப்புன்னு அந்த கன்ஃபெஷன் ரூம் ஓப்பன் ஆயிடும். அப்படிலாம் உள்ள போயிட முடியாது. அது இட் டேக்ஸ் டைம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த பொண்ண வந்து ஒரு பாயிண்ட் புட்டு வெளிய வந்துரும்னு அனுப்பிச்சு விட்டாங்களோ? ஆ ஏன் சார்? எப்படி? உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனைய வெளிய சொல்லிருவாங்க அப்படிங்கிற இது இது அந்த பயத்துலனா மாரி கூட இது அவங்க அந்த மாரி சரி தானே ஓகே இருக்கு. ரைட்டு. இது வந்து இப்ப என்னன்னா, அவங்களே வந்து நாளைக்கு விஜய் சேதுபதிகிட்ட சொல்லிட்டு போறேன்னு சொன்னவங்கள, அது வீக்கெண்ட் ஷோல அது எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது. அதுவும் வீக்கெண்ட் ஷோல இது ஒரு பெரிய ஆஹா. நாய்ஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப டெலிபரேட்டா வெளில ஏன்னா வீக்கெண்ட் ஷோல ஏன் நடக்கும் அப்டின்னா, நீங்க இப்ப பார்க்குற வரைக்கும் டிவி எடிட்ன்னு இருக்கலாம். ஆனா அங்க லைவ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்க அங்க பேசுறது வந்து ம். அந்த லைவ் ஆடியன்ஸ்க்கு தெரிய வந்துரும். அதனால அந்த பொண்ணு இல்ல கிளவரா சார். தான் லைவே எடிட்டர் தானே சார். ஆ இல்ல லைவே எடிட்டர் லைவ் தானே சார். ஆடியன்ஸ் இருப்பாங்க. அத சொல்றாங்க சார். லைவ் ஆடியன்ஸ் ஓ! ஓகே, கேட்டுருவாங்கல்ல ஓகே. அங்க. ஓ! அங்க ஷோவ நீங்க ஓகே. எடிட் தான் பண்ண போறீங்க. ஆனா லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு எக்ஸ்போஸ் ஆகும். அந்த எக்ஸ்போஸ் வந்து வெளியில லீக்கேஜ் ஆகும். அந்த அந்த பொண்ணு என்னமோ அதுக்கு அது கிளவரா அது தெரிஞ்சு தான் நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன்ற இந்த மாரி இருந்த ஒரு பொண்ண, சார் அந்த பொண் இஃப் ஐ அம் நாட் ராங், அவங்க வந்து பிக் பாஸ்ட்ட பேசணும்னு கூட கூப்பிடல தானே அன்னைக்கு. பிக் பாஸா தானே அவங்கள கூப்பிட்டாங்க. அதத்தான் நானும் சொல்றேன். அவங்க ஷி நெவர் இன்சிஸ்டட். அவங்க நீங்க பாருங்களேன், உள்ள சண்டை பீக்ல இருக்கும்போதும் அததான் சொல்லியிருப்பாங்க. வெளியில சாமு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "இன்னைக்கு ஒரு நைட்ப்பா. என்னைய உங்க எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபன்னு, என்ஜாய். பட் நீ வரணும், நல்லா பண்ணோம். நீ ஒரு வெள்ளேந்தின்னு பார்வதிய பேசுறது, அது இதுன்னு இந்த மாரிலாம் போனாலும், நாளைக்கு நான் கிளியரா சொல்லிடுவேன்ப்பா." அப்படின்னு அவங்க தெளிவா தான் இருந்தாங்க. விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும்னு. அவங்க ஒன்றும் பிக் பாஸ் கிட்ட நான் பேசி ஆகணும். பிக் பாஸ் எப்போ கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணிட்டுலாம் இல்ல. பிக் பாஸ் கூப்பிட்டாரு, போனாங்க. அவங்க போன உடனே என்ன உங்களுக்கு அப்படின்னா, சொல்லுங்கன்னோனே இவங்க சொன்ன இந்த ஷோ வந்து ரொம்ப பொய்யா இருக்கு
அப்படின்ற அந்த ஒரு 2 லைனுக்குள்ளேயே நீங்க எழுந்துச்சு கிளம்பிடுங்க. சரி, இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சார் ஒரு நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு சின்ன 1 hour ஷோவில் வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க, லைவ்ல வந்து நீங்க பார்த்தீங்களான்னு நிறைய பேர் உங்களில் நிறைய பேர் பேசும்போது நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா, லைவை நிறைய எடிட் பண்ணுருவாங்க. லைவ்லலாம் நிறைய ஃபேக்ட் பேசிடுவாங்க நிறைய பேர். அதனால் லைவை ஃபஸ்ட்டு நிறைய எடிட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த லைவில் டீட்டெயிலிங்கில் எது வந்து ஓகே இதை ஷோவில் காமிச்சா இந்த இந்த மைலேஜ் வேறு மாதிரி, இல்லை இவங்க நினைக்கிற ஆர்டர் ஆஃப் பீப்புள் மாறிடுன்றதுக்காக அதை மட்டும்தான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்களே தவிர, இந்த விஷயத்தில் வந்து லைவ்லேயே நான் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றும் எக்ஸஸாலாம் எதுவும் பேசலை. ஒரு 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 மாதிரி அவங்க அப்சஸ்ல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மெடிக்கல் அவர் வேற ஒரு காமெடி பண்ணுறாரு. வந்த உடனே இது ஒரு 5 ப்ராசஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு நொன்னையும் கிடையாது. பாம்பேல ஒருத்தர் இருக்கான், ஒரு ஏஜென்சி, அவன் 45 நிமிஷம் சம்மந்தமே இல்லாமல் 6வதுல நீங்கள் யாரை லவ் பண்ணீங்கன்றது வந்து ஆரம்பிப்பான். சம்மந்தம் இல்லாமல் கேட்டுட்டு இருப்பான். 45 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் ஓகேன்னு சொல்றதுக்கு அவ்வளோ நேரம் பேசுவாங்க. ஏன்னா அது பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். எண்டம்போது சார் எனக்கு ஒரு டவுட் சார். மேபி இப்ப நந்தினி அமுச்சு விட்டுட்டு, அவங்களோட அக்ரஷன் இது எல்லாமே வந்து வீட்ல பார்த்துருப்பாங்க. மேபி வந்து 1 வாரம், 2 வாரத்துக்கு அப்புறம் அவங்கள வைல்ட் கார்டுன்னு அந்த உள்ள மாதிரி பண்ண அனுப்பிச்சு, முடியாது. ஷோவை திருப்பி அந்த வந்து பிரச்சனைய கிளப்பி அதெல்லாம் பண்ண விடலாம். மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண ஷோவை மாட்டாங்க. வந்து ப்ராப்பர் எக்ஸிட் ஆக்குனா மட்டும்தான் உள்ள கொண்டு வர முடியுமே தவிர, இந்த ஓகே. மாதிரியான எக்ஸிட்டை வந்து உள்ள அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். அனுப்ப மாட்டாங்க. பண்ண மாட்டேன். ஓகே, ஓகே. சார் எனக்கு இதே ஓகே, மாதிரி ஒரு ஓகே. டவுட். இப்ப நந்தினி வந்து இவ்ளோ ஒரு மாதிரி அவங்களோட பிஹேவியர் வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி அப்பப்போ ஆங்ஸைட்டி இது வருது, இது மாதிரி இருந்தது. இவங்க ஷோல வந்து அத்தனை ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா நீங்களும் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி தான் இருந்திருப்பீங்க. அவங்களால இது ஜட்ஜ் பண்ணவே முடியாதா, இந்த மாதிரி உங்களை உள்ள விட்டா ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க அப்படின்றது? ஒரு ஒரு மொத்தம் 3 ஆமா சார். மொத்தம் எனக்கு ஒரு ப்ரோ டவுட். ஏன்னா ப்ரோ இப்போ குறுக்க ட்விட்டர் குறுக்க பேசாதீங்க சார், பேசி முடிச்சிட்டோம் ப்ளீஸ். இல்ல. நீங்க கேட்ட கேள்வி தான் எனக்கும் அதே கேள்வி தான். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன இந்த இன்டர்வியூ செஷன்ல நெறைய ட்விட்டர்ல பார்க்குறேன். என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒருவேள அவங்களுக்கு இருக்க ட்ராமடைசர்லாம் வந்து மறைச்சு அவங்க உள்ள போயிருப்பாங்க. அப்படிங்கிற மாரி நெறைய உள்ள போயிட்டு இருக்கு. இல்லைங்க. அது எப்படி இல்ல அவங்க இல்ல ஆக்சுவலாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒன்று பார்த்தது வந்து ரொம்ப ஆட் ஒன் பிஹேவியர். இந்த ஆட் ஒன் பிஹேவியர் வந்து நீங்கள் நார்மலான பர்சனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு மென்டல் ப்ரெஷர், அங்கே செட் ஆஃப் பீப்புள் ஆர் அ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷரை ஆக்சலரேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பஸ்ட் ஆகி இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வருது. ஒரு டாக்டரோட செக்கப்புன்னு சொல்லி அவங்க பண்ணுற ப்ராசஸ்லாம் it is not a process. I'll tell you something. It's like, ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக கேட்குறேன்னு நினச்சிட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சண்டை நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது, இப்படி உங்களை வந்து தொடர்ந்து இரிட்டேட் பண்ணா, ஹராஸ் பண்ணா, ஹியூமிலேட் பண்ணா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு. ஆனால் இந்த பொண்ணை உள்ளே போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இது வந்து இந்த எக்ஸாம் மாதிரி தான். நீங்கள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் இந்த பொண்ணு உள்ளே போயிடும். அவ்வளோதான். நீங்கள் இது மெடிக்கலில் வந்து இவங்க மெடிக்கலி அன்ஃபிட், அதனால் இந்த ஷோக்குள்ளே அனுப்பலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு உச்சகட்ட பைத்தியக்காரத்தனம். அது வந்து இந்த லெவல் ஆஃப் ஆங்கர் வில் பஸ்ட் அவுட். நான் தான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிஹேவ் ஆகி 8 சீசனில் யாரையாச்சும் வெளியில் போனதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் நிறைய பேர் வெளியில் போய் ஜிபி முத்து போயிருக்காரு, அதுக்கப்புறம் பாவா போயிருக்காரு, ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொருத்தங்கள்லாம் போயிருக்காங்க. நிறையா பேர் போகும்போது அவங்கள வந்து ரொம்ப ப்ராப்பராக அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணாமல் வெளில அனுப்புவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக நாங்கள் வந்து நந்தினியை ஏன் வெளில அனுப்பிச்சோம்னா, ஷீ இஸ் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ பிஹேவியர்னு சொல்கிறது வந்து அந்த பொண்ணோடைய கேரியரையும் லைஃபையும் இவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலான்ற மாதிரி இருக்குது. இது அவங்க தப்பாக பிராண்ட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல். இல்லைன்னா அந்த பொண்ணே வந்து நான் அடுத்த நாள் சொல்லிட்டு போகிறதுக்கு இருக்கிற ஒரு பொண்ணை போய் வாலண்டியராக பிடிச்சி தள்ளி, அந்த பொண்ணு எண்ட் ஆஃப் த டே அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, எனக்கு 4 நாள் இருந்தாலும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் நான் 4 நாள் வந்துட்டேன் அப்படின்றத அது சொல்லிடுச்சு. அண்ட் பியாண்ட் தட்
இவங்க வந்து இவங்க வந்து இந்த ப்ராசஸ் மெடிக்கலு, அந்த மெடிக்கல்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு 45 மினிட்ஸில் உங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்பை வந்து கேட்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்பை வந்து உங்கள் ஸ்கூல் பீரியடில் என்ன நடந்துச்சு, உங்கள் ஸ்கூல் பீரியடில் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களை கோவப்படுத்தும், என்ன மாதிரியான நிறங்கள் உங்களுக்கு பிடிக்கும், யாரை மாதிரியான பீப்புளை கண்டா உங்கள் லைஃப்பில் வந்து கேள்வி கேட்கணும்னு தோணும், இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின்ஸாக வரும். இது வந்து எப்படி இருக்கும்னா, எந்த விதத்துலேயும் ஒரு பயங்கரமான ஒரு சைக்காட்ரிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஷோவில் வந்து நமக்கு வந்து பயங்கர எக்ஸ்டீரியர் சப்போர்ட்டு அண்டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸு கொடுக்கறதுக்கான அந்த பாயிண்ட்டே இல்லை. ஒருத்தங்க ஒருவேளை அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மாதிரியான மெடிக்கல் அட்டென்ஷனே தேவைப்படுறதா இருந்தாலும் அந்த மெடிக்கல் அட்டென்ஷனை கொடுத்து அது ஒரு மல்டிபிள் டைம்ஸ் அது ஒரு ப்ராசஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேண்டாம் தே வில் கோ ஃபார் அ கால், ஓகே இதுக்கு மேலே இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. இது எப்படின்னா, எம்மா நீ அடுத்த நாள் இருந்தால் எங்கள் ரகசியம் நிறைய மாட்டிக்க, நீ கிளம்புன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே ஓகே சார். சார் ஒரு கேள்வி சொல்லுங்க சார். கேட்கட்டுமா சார்? இந்த பார்வதி வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரையும் கலையரசனையும் வந்து க்ளோஸாவே வச்சிருக்காங்க. அவங்க 3 பேருமே ஒரு கேங் மாதிரி இருக்காங்க. அது அது யாருக்கு சாதகம் யாருக்கு இப்போ பாதகம்? இந்த ஃபீட்பேக்ல இருந்து சார்ட் ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச் பார்வதி கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க 2 பேர் கூட இருக்கிறது பெரிய சாதகம். இப்போ இந்த ஹேட்டர்ஸ் வந்து யார் சம்பாரிச்சுப்பான்னும் போது பார்வதிக்கு வெளியில் கிளாப் தட்டுறதோ அது இதுவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டதுனால ஓகே, பை எனி சான்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த அசைவுகள் வந்து இப்போ பார்வதிக்கு இப்போ ஒரு கெஸ் இருக்கும், 100% இந்த தடவை நாமினேஷனில் நம்மளை தூக்கி போடுவாங்க அப்படின்னு. அது வந்து பை டிஃபால்ட்டாக அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இது 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 வந்து பார்வதி வந்து இவங்க 2 பேரில் அமைதியாக ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறது, அதிகமாக பேசி ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறாரு. இவங்க 2 பேர் கூட இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி வேற ஒருத்தவங்க கூட கேம் விளையாண்டாங்கன்னா இவங்களோட ரேஷியோ ஆஃப் கேம் வந்து மாறும். இவங்க 2 பேர் தான் இருந்து ஒரு ட்ரியோ மாதிரி ஒரு கேமை பண்ணணும்னு நினச்சா பார்வதி எப்படி சொல்கிறது, பார்வதி சூன் பீப்புள் வில் ஸ்டார்ட் ஹிட். பட் ஆனால் ஒரு 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 30-40 டேஸ்க்கு வந்து இந்த கண்டென்ட் ஆஃப் பர்சன் வந்து தேவைப்படும்ன்ற மாதிரி ட்ராவல் ஆகும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. இந்த சீசன்ல இருக்க கண்டஸ்டன்ஸ் யாராவது பார்த்தா நல்லா பண்றாங்க, இவங்களுக்கு ஸ்கோப் இருக்கு நெக்ஸ்ட் வீக்ல அப்படின்ற மாதிரி இருக்கா? யார் மாதிரி? இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, ஒரு டாப் 8 டாப் 10 வர்ற மாதிரி அப்படின்னு. அந்த அந்த யார் சொல்றது, சுபிக்ஷா, கனி, சுபிக்ஷா, ஆதிரை and to an extent if somewhere if it all goes, அதாவது சம்டைம்ஸ் பப்ளிக் ஃபேவர் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா இந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக, நான் பொண்ணுங்களை சொல்கிறேன், இப்போ பசங்களில் வந்து சபரி, எஃப்ஜே சபரி, விக்ரமும், எஃப்ஜே சபரி, விக்ரம் அண்ட் மேபி நாட் திவாகர், இவங்க 4 பேரும் அது இதை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், ஓகே. இது ஆக்சுவலாக பாசிட்டிவாக கேம். எனக்கு என்னென்னா இவங்க எங்கள் சீசனில் எந்த சீசன்லேயுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு தன்னை என்கேஜ் பண்ணி அந்த அந்த ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காங்கன்னு மக்களுக்கு காமிக்க முயற்சி பண்ணுறது இருக்குல்ல, அந்த ஒரு ஹாப்பினஸான ஒரு ஃபீல் அவங்க க்ரியேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்களோன்னு தோணும்.